தேவஜனமே, இப்படியாக இன்றைக்கு இந்த மத்தியு 5வது அதிகாரத்தில் இருந்து நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த மத்தியு 5வது அதிகாரம் ஏற்கனவே போன வாரம் நான் விளக்கி சொன்னது போல beatitudes என்று சொல்லி எண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல ஆசீர்வாதமான குணங்கள், காரியங்கள். இதுல இயேசு சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் அவர் போதிக்கிறவராக இந்த நேரத்தில் அவர் இருந்து அவர் போதித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் தேவஜன்மை இப்படியாக இன்றைக்கு அதுல இரண்டாவது வசனத்தை, இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது 4வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்குள்ளாக நம்ம போகும்போது ஒரு கதையை நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். இப்படியாக பால் லாரன்ஸ் டுன்பர் என்று சொல்லுகிற இந்த பின்னாடி இருக்கிற இந்த நிகரோக்காரர் தான் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். இஸ் அ ஃபேமஸ் பாட் எழுதுறவராக அவர் இருக்கிறாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட வீடை ஜனங்கள் யாரும் போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் போல மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவர் இறந்ததுக்கு பிறகு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவர் இறந்து போகும்போது அந்த வீடு எப்படி இருந்ததோ, அதாவது அவரோட ரூம்பு எப்படி இருந்ததோ அப்படியே வைத்துட்டார்கள். ஒன்றுமே நவுத்துல. அவரோட ரூம்ல எது எங்க எப்படி இருக்குதோ எல்லாமே அப்படியே இருந்தது. அப்போ அந்த ரூம்ல அவர் மேசை மேல புகழ்பெற்ற அவர் எழுதின ஒரு கவிதை அந்த மேசை மேலே இருந்தது. பேப்பரில் எழுதி வச்ச ஒரு கவிதை அந்த மேசை மேலேயே அப்படியே இருந்தது. அப்போ ஒரு நாட்கள் வந்துச்சு, அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. மாதவ் ஓசோ பாஸ்ட் அவே. அப்போ அந்த அம்மாவோட நண்பர்கள் போய் பார்க்கும்போது அந்த மேசை மேலே அந்த பேப்பர் அப்படியே இருக்குது. they found the paper or the pad, the notepad of late Lawrence. அப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே, ஆனால் அவர்கள் அதை எடுத்து ஏதாச்சும் எழுதியிருக்கான்னு எடுத்து அவர்கள் வாசிக்க எடுக்கும்போது அது பேப்பரில் ஒன்றுமே இல்லை, காசுமாக இருந்தது. ஏன்னா அந்த ரூம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே தொடாமல் அப்படியே அவங்க அம்மா அந்த துக்கத்தில் வேதனையில் அதை அப்படியே எழுத்த சொல்கிறாங்க, அதை ஷ்ரைன் ஆக்கிட்டாங்க. அப்படின்னா அதை ஒரு 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 சின்ன ஒரு கோயில் மாதிரி ஆச்சுட்டாங்க. ஒன்றும் நவரக்கூடாது, அப்படியே இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அந்த 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 வேதனையில அப்படியே வச்சுட்டு போனனால அந்த ஜன்னல்ல இருந்து ஒளி வருதுல, சூரிய ஒளி அதுல எழுதி இருந்த அவரோட முக்கியமான ஒரு கவிதைய அப்படியே எல்லாம் இங்கு அப்படியே காஞ்சி அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது யாருனாலும் இன்ன வரைக்கும் ரிகவர் பண்ண முடியல. ஆனா அதுதான் அவர் எழுதினதுலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரிஜினல் காப்பி, அவர் எழுதின கவிதை. ஆனா ஒன்றுமே அந்த காப்பியை இந்த வரையிலும் யாருனாலையும் பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ அவர் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நம்ம அந்த துக்கத்திலேயே இருந்தோம்னா, ஒரு கவுலையில் இந்த அம்மா மாதிரி அப்படியே துக்கத்திலேயே இருந்து முன்னேறி சொல்லாம இருந்தோம்னா நிறைய காரியத்தை இழந்து போவது இருக்கும். If we are always mourning and we don't go to the next phase, then we will be in the losing end. இந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தனால மகன் எழுதி வச்ச பயங்கரமான புகழ்பெற்ற கவிதையை கூட இந்த அம்மனால காப்பாற்றி வைக்க முடியல. தேவஜனமே, இன்றைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படியே சில துக்கத்திலையும் கவலையிலையும் வேதனையிலையும் அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம்னா அடுத்தபடி போக முடியாது. அடுத்தபடி போக முடியாது மட்டும் கிடையாது, நிறைய இழந்து போவதும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்போ இன்றைக்கு இந்த 4வது வசனத்துல 2வது beatitudes நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்ப இந்த அம்மாவை நான் சொன்னேன், இந்த அம்மா எப்படி இருந்தாங்க, அப்படியே என்ன 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 படுகிறவர்கள், துயரத்திலே இருந்து 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 அடுத்த அடி போகல. ஏன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா இங்க இயேசு சொல்றாரு, துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் ஆறுதல் படுவார்கள். தேவஜனம், இன்றைக்கு இந்த துயரம் என்ற வார்த்தைய நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது கண்ணீர் சிந்துறவங்க, வேதனத்துக்குள்ளா கஷ்டத்தை கடந்து போறவங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இப்ப துயரத்தை கலந்து போறேன், அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஆறுதல் படுவார்னு எத்தனை பேர் இந்த வசனத்தை அது மாதிரி யோசிச்சிருக்கீங்க? யோசிச்சது இல்லையா யாருமே? எல்லாருமே பொதுவாக அப்படித்தானே யோசிப்போம். அது இல்லை, இயேசு சொன்னது அந்த அர்த்தம் கிடையாது. அது மேலோட்டமான காரியம். நம்ம இந்த வசனத்தை என்னைக்குமே மேலோட்டமா பார்த்துட்டு, இந்த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த டைட்டானிக் கப்பை போய் இடிச்சிச்சு பார்த்தீங்களா,
அது சொல்லுவாங்க, அது மேல உச்சி மட்டும் தான் அந்த சின்ன கல்லு அப்படின்னு நினைச்சா கேப்டன் என்ன வச்சாரு, அது ஒரு சின்ன கல்லு அப்படின்னு, ஐஸ் மலை அப்படின்னு. ஆனா கீழே பொருசு. அந்த மாதிரி தான் இந்த வசனம். நம்ம மேல உச்ச மட்டும் பார்த்துட்டு கஷ்டத்தை கடந்து போது பரவாயில்ல, ஆண்டு தான் சொன்னாரு கஷ்டத்தை கடந்து போறவங்க பாக்கியவான்கள், அப்புறம் அப்புறம் ஆறுதல் படுத்திடுவாரு. அது மேலோட்டமான புரிந்து கொள்ளுதல். ஆழமான இயேசு சொன்னதுக்கு வேற ஒரு அர்த்தமும் உண்டு. அது ஆழமான அர்த்தம். அப்போ அதனால தான் இன்றைக்கு நான் தலைப்பு வைத்தேன், திஸ் இஸ் மோர் தென் மார்னிங். இது என்ன துக்கமா இல்லையே, துயரம் சாதாரண துயரம் கிடையாது. இது அதுக்கும் மேல உள்ள துயரம். சாதாரண துயரம் கிடையாது. இட்ஸ் மோர் தென் மார்னிங். அப்ப என்ன அது? ரெண்டு காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் பார்ப்போம். இட்ஸ் மோர் தென் பெயின். சாதாரண வாழ்க்கையில நம்ம கடந்து போற கஷ்டத்தை பார்க்கிலும் இயேசு சொன்ன இந்த வசனத்துக்கு அர்த்தம் கூட. வசனத்தை வாசிங்க மறுபடியும். துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படிங்க முடியும்? துயரம் படுறது எப்படி பாக்கியமா முடியும்? கஷ்டத்தை கடந்து போறது எப்படி பாக்கியமா முடியும்? யாராச்சும் அழுந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு தோலை தட்டிட்டு அது ஒரு ஆசீர்வாதமா சொல்லியிருப்போமா? யாராச்சும் என்ன சொல்லுவோம்? கவலைப்படாத, நான் இருக்கேன் பக்கத்துல, டோன்ட் வெரி, கூட இருக்கிறோம், அப்படிதான் பேசுவோம். யாருமே போயிட்டு அழுந்துட்டு இருக்கிறவங்க பாரு, இது ஒரு ஆசீர்வாதம், பரவாயில்ல, நல்லது, நல்ல அழுவு அப்படின்னு யாராச்சும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது முதலாவது அந்த துயரத்தின் வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். First we need to understand the word mourn. பாருங்க, இந்த துயரம் என்று வருகிற இந்த வார்த்தை ஏதோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் ஏறிடும் போது நமக்கு வர்ற இமோஷன், அழுகையோ புலம்பலோ அது கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் mere emotion that we go through when something bad happens to us. It's more than that. இது அதுக்கும் மேல உள்ள ஒரு காரியம். இது என்ன துயரம்னா, இந்த துயரம் நம்மளை ஆண்டவர்கிட்ட நோக்கி கொண்டு வருகிற துயரம். This morning means it brings back to God again. அதுதான் இதோடைய அர்த்தம். ஏன்னா கிரீக்கர் மொழியில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பென்டியோ என்று சொல்லுகிற வார்த்தை. அந்த வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போக முடியுமோ, துயரம் எவ்வளவு மோசமான துயரத்தை ஒரு ஆள் கடந்து போக முடியுமோ அதுதான் அதோடைய அர்த்தம். அப்பனா ஒரு இறப்பு வீட்டில் ஒரு ஆள் துக்கிக்கிறாங்களே, அதோட மோசம் வேற ஒன்றும் இருக்காது. அந்த அளவுக்கு கடந்து போறது தான் இயேசு அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். Jesus used that specific word. That is the strongest Greek word that can ever use in the New Testament for sorrow. அதோட இன்னும் மோசமான வார்த்தை கிரேக்கர் மொழியில கிடையாது. ஒரு அவ்வளோ அழுத்தமான ஒரு காரியம். இப்ப நம்ம தமிழுக்கு இருக்குதுன்னு துக்கம், துயரம், வேற என்ன இருக்கு? கவலை, வேற மன உளைச்சல், வேற யாகுலம். இந்த வார்த்தைலாம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, வேற துன்பம், சஞ்சலம். இதுல எது ஆக மோசமானது? யாகுலமா? அதுக்கு மேல வேற இல்ல. அதுதான் அதுக்கு மேல ஒரு இல்ல. அப்படி அதான அர்த்தம். இதுதான் மோசம். இதோடய ஒரு மனுஷன் இன்னும் மோசமான கலந்து போக முடியாது. இப்ப தமிழ்ல என்னது யாகுலம் சொல்றீங்களா? அந்த மாதிரி இயேசு பயன்படுத்தின இந்த வார்த்தை பென்தையோன்ற வார்த்தை அதோடைய ஒரு மனுஷன் இன்னும் வேதனையா கடந்தே போக முடியாது. அதுதான் அந்த வார்த்தை கிரேக்கர் மொழியில. இப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு மோசத்துல கடந்து போறவன் என்னதான் எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? ஒரு இறப்பு வீட்டுல போயிட்டு நீங்க பாக்கியவான்கள் சொல்ல முடியுமா? முடியாதுன்னு. அதுதான் அதோடைய அர்த்தம். மோசமான ஒரு மனுஷன் எவ்வளவு மோசத்துக்கு போக முடியுமா? அந்த வார்த்தையை தான் இயேசு இங்க பயன்படுத்தி சொல்லி இருக்கிறாரு, அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவஜனம் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஆராயணும். அப்போ இந்த வார்த்தை இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிக்ரெட் ஃபீலிங். ஒரு நடந்த ஒரு சம்பவத்தில் வர்ற வேதனை கிடையாது. இது ஆத்துமாவே ஒரு மோசமான அழுத்தத்துக்கு கொண்டு போகிற பயன்படுத்துகிற வார்த்தையை தான் இங்க இயேசு பயன்படுத்தி இருக்கிறார்கள், இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அதுவும்
நான் தமிழ் சில வார்த்தை உதாரணமா வச்சு உங்களுக்கு நான் சில காரியத்தை விளக்குறேன். அதுவும் இந்த இந்த கிரேக்கர் மொழி வார்த்தை வந்து பிரசன்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபல். அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு காரியம், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற காரியம். தமிழ்ல சில வார்த்தை சொல்லி பார்ப்போமே. கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா என்னது? இப்ப என்னை பார்க்க ஒரு ஆள் வராங்க, நான் அழுந்துட்டு இருக்கிறேன். இப்ப என்னை பார்த்துட்டு போறாங்க, நான் அழுந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஒரு ஆள் போய் கேட்கறாங்க, பாஸ்டர் என்ன பண்ண, பாஸ்டர் அழுந்துட்டு இருக்கிறார். ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, திரும்பி கேட்கறாங்க, இப்ப பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பாஸ்டர் என்னமோ ஒரு மாசம் ஆச்சு, இப்ப பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னமும் அழுந்துட்டு இருக்கிறார், அழுந்து கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை தான் அந்த கிரேக்கர் மொழியில். அப்பனா ஒரு நாள் அழுவுறது இல்ல, அந்த வார்த்தை என்ன பண்றச்சு? துயரம். ஒரு நேரத்தை துயரப்பட்டுக்கிறவர்கள் கிடையாது, துயரம் பட்டு கொண்டே இருக்கிறவர்கள். போக போக மோசமா இருக்கு தானே, போக போக மோசமா இருக்கு தானே. துயரம் பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் எப்படிங்க பாக்கியவான்களா இருப்பாங்க? எல்லாத்துக்கும் மண்டை சுத்திருச்சு. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், எத்தனை பேர் இந்த வசனத்தை கஷ்டப்படும் போது வாச்சிருப்பீங்க? பரவாயில்ல, இன்னைக்கு நான் துயரம் படுறேன், ஆண்டவர் சொன்னார் ஆறுதல் பெறுவாருன்னு. அந்த ஆறுதல் ஆண்டவர் கொடுப்பாரு. கிரேக்கர் மொழியில என்ன வார்த்தை அது? துயரம் பட்டுக்கிட்டே இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். எப்படி பட்டுக்கிட்டே இருப்போமா? கவலைப்படாதீங்க, அர்த்தத்தை விளக்கி சொல்ல தான் நேரம் எடுத்து பிரசங்கம் பண்றேன். we will see what is the meaning. அப்பனா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அது வாழ்க்கையே மாறுது. இட்ஸ் a way of life. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப அழுந்துகிட்டே இருக்கணுமா? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணுமா? கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணுமா? வஸ்தத்தை கடந்து போயிட்டே இருக்கணுமா? இயேசு இப்ப அதுதான் சொல்ல வராரா? அப்ப கஷ்டப்பட்டாதான் இயேசுக்கு சந்தோஷமோ? நம்மளை அழக வச்சு அழகு பார்க்கிறாரோ? அப்படி கிடையாது. இந்த வார்த்தைக்கு இன்னொன்று ஒரு வசனம், அதை வாச்சுனா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 10. இது என்ன தமிழ் வார்த்தை போதாது? போய் தமிழ் வாசிக்க. துயரம். இந்த துயரம் எப்படிப்பட்ட துயரம் பார்ப்போம், வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆமென். அப்போ இயேசு எந்த துயரத்தை குறித்து பேசுறாருன்னா, எந்த துக்கத்தை குறித்து பேசுறாருன்னா, இங்க என்ன பண்றது? துன்பமா? எந்த துன்பத்தை பத்தி பேசுறாருன்னா, மனோ திரும்புதலை குறித்து பேசுறார். அப்படின்னா யோபு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா உதாரணமா வைத்துக் கொள்ளலாம். யோபு காலையிலே எந்திரிச்சு என்ன பண்ணுவாரா? பாங்குன் பாகி கோசோகி கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சிருவாரு. ஆனா அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாரா? பிள்ளைகளுக்கும் அவருக்கும் சேர்த்து ஏதாவது முறையில நான் பாவம் பண்ணி இருந்தேனா என்னை ஆண்டு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு போய் ஜெபம் செய்வாராம், பலி கொடுப்பாராம். அதுதான் அந்த துக்கம், அந்த துயரத்தை குறித்து தான் இயேசு பேசுறாரு. அப்பனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏதோ ஒரு வகையில, இல்லைன்னா நான் பேசின முறையிலையோ, அவங்கக்கிட்ட நான் பேசின முறையிலையோ, இல்லை அவங்க கிட்ட நான் செஞ்சதோ, இல்லைன்னா அவங்கள குறித்து நான் பின்னாடி பேசினதோ, இது நான் பண்ணது தப்புன்னு ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு நான் ஆண்டுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மனசுல அது என்ன வார்த்தை? துயரம். நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு துயரப்படுகிறவர்கள் அதை அன்றாடிக்கும் சோதித்து பார்த்து, அதனால்தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். அப்ப இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில கடந்து போட கஷ்டத்தை குறித்து பேசல, நம்ம ஆண்டுக்குட்டாக நேரா அவருக்கு உண்மையா இருக்கணும், மன திரும்பி வாழணும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு நேராக நான் பாவம் பண்ணி இருக்க கூடாது என்று சொல்லுகிற உணர்வுல வாழணும் என்று சொல்லி தான் இயேசு சொல்றாரு. அப்படி வாழ்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள், ஏனென்ற அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். இந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம். வாழ்க்கையில கஷ்டத்தை கடந்து போகும்போது நம்ம இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கிறோம், அது இல்லை.
பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது தவறுகள் நான் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு கஷ்டம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், உங்களுக்கு விரோதமா இவங்களை பத்தி நான் இப்படி பேசி நான் உங்க மனசை நான் நோக்க அடிச்சிட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு துக்கம், அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, அப்படிப்பட்ட மன திரும்புதல் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு போகும். ஆமென். ஜான் என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு நாள் அவர் பிறந்த நாளுக்கு கிளி பேரட் இருக்குல்ல, அவருக்கு கிஃப்டா கிடைச்சிச்சு. அப்புறம் இந்த 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 கிளிக்கு வந்து மோசமான ஒரு ஒரு குணாதிசயம். நான் ரொம்ப மரியாதை குறைவா பேசும். பெரியப்பா வீட்டு தஞ்சோங்கில் பெரியப்பா வீட்டில் 2, இது ஜான் கதைக்கு மறுபடியும் வரேன். ஆனால் நாங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டில் 2 இருந்துச்சு. அது கிளியில் மைனா, இந்தியா மைனா, அதாவது கருப்பாக இருக்கும் ஆனால் மஞ்சள் லைன் இருக்கும் கண்ணில், இந்தியா மைனா. இப்போ நம்ம பார்க்குற மைனா முக்காசி ப்ரௌனாக இருக்கும். இப்போல்லாம் குருவியெல்லாம் பார்க்க முடியல, ஆனால் மிந்தி பார்த்துருப்போம். இப்போ சிட்டுக்குருவியே கண்ணில் தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த மைனா என்ன பண்ணும், எங்கள் அக்கா பெரியம்மாவும் பெரியப்பாவும் எங்கள் அக்காவை 6 மணிக்கு காலையிலே ஸ்கூலுக்கு 4 மணிக்கு எழுப்புனது அது விளங்கி அது எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. 4 மணிக்கு கரெக்டாக எழுப்போம், சாரா எந்திரி ஸ்கூலுக்கு போனோம் அது சொல்லும், கிச்சன்லேருந்து கத்தோம். கரெக்டாக மத்தியானம் 3 மணிக்கு சாரா துணி காய போடு அது சொல்லும். இப்போ இந்த மாதிரி கிளிங்க இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜானுக்கு ஒன்று கடிச்ச கிளி தான் கொஞ்சம் ரூடா மரியாதை குறைவா பேசுற ஒரு கிளி. அப்ப இந்த ஜானோ எவ்வளையோ ட்ரை பண்றான், இது எப்படியாச்சும் மாத்திரணும், மரியாதையா பேச சொல்லி கொடுக்கணும்னு ட்ரை பண்றான், முடியல. அது போக போக இன்னும் மரியாதை குறைவா தான் பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கடுப்புல கூண்டுக்குள்ளார கையை விட்டு எடுத்து நேரா ஃப்ரீசருக்குள்ள விட்டு அடிச்சிட்டான். ஃப்ரீசருக்குள்ள அடிச்சுன்னா கதவு சாச்சிட்டான். ஐஸ் பெட்டி ஃப்ரீசர்ல அடிச்சுட்டு பட்டார் பிட்டீர். இந்த முந்தமா இருக்கில்ல, அந்த சீன தமிழவங்களும் கோழி விற்கிறாங்க, சீன கோழி இதை பார்த்துருக்கீங்களா, கழுத்தை விட்டுட்டு ஒரு வக்கல் இருக்கும், உள்ளுக்கு போட்டுருவான், பட்டார் பிட்டீர் மட்டான்னு ஆடும், பார்த்துருக்குமா? அந்த மாதிரி ஆடுது ஃப்ரீசர். ஒரே சத்தம், டக்குன்னு சத்தத்தை காணும். இப்போ இவனுக்கு என்ன வந்துருச்சு, ஜானுக்கு, ஐயோ என்ன இருந்தாலும் ஒரு மிருகத்தை நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்போ பயம் வந்தோடனே திறக்கிறான். கிளி அப்படியே அமைதியா இருக்கு. அமைதியா இருந்துட்டு பார்த்தோன்னே கிளி சொல்லுது, நான் பண்ணது தப்பு தான், உன்னை மரியாதை இல்லாமல் குறைவா பேசினது தப்பு தான், உன்கிட்ட கவனமா இல்லாமல் பேசினது தப்பு தான், உன் கூட சண்டை போட்டது என் தப்பு தான், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால நீ எனக்கு தண்டனை கொடுத்த. ஆனா என் பக்கத்து இருக்கிற வாங்கோலி என்னடா பண்ணுச்சு அப்படின்னு கேட்டுச்சான். பாருங்க, இன்றைக்கு மாறணும், அந்த மன திரும்புதல் வாழ்க்கையில வரணும். இந்த மாதிரியான சூழ்நிலை கஷ்டத்தை பார்த்தோன்னே போச்சு நம்மளும் இந்த மாதிரி ஆறிடுவோமான்னு சொல்லிட்டு மன திரும்ப வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. அந்த துக்கம், அந்த வேதனை இன்னும் மோசமானது. ஆனா இயேசு சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அது என்ன வார்த்தை, துயரப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா. என்ன துயரம், நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நெருங்கி இருக்கணும், ஆண்டவர் விட்டு நான் பாவம் செஞ்சு தூரம் பேரக்கூடாதுன்னு அந்த ஒரு விதமான துக்கம் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே, ஐயோ நான் இன்னைக்கு உதவி செஞ்சிருக்கணும், இவங்களுக்கு நான் உதவி செய்யலையே, ஐயோ இன்னைக்கு இவங்களை பத்தி நான் தப்பா பேசிட்டேனே, ஐயோ இன்னைக்கு நான் தப்பா தேவையில்லாம நடக்காத ஒரு காரியத்தை யோசிச்சிட்டேனே, தவறா ஒரு ஆளை நான் பார்த்து பேசிட்டேனே அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட நெருங்குற அந்த ஒரு விதமான ஒரு துயரம் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் ஒன்றும் யாரை பத்தியும் பேசலையே, அவன் பேசினா நான் பேசினேன், அப்படி இருந்தா அது பாக்கியவான்கள் கிடையாது. அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கான்ஷியஸ்லி, அதாவது அறிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் திரும்புறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இட்ஸ் கான்ஷியஸ்லி யூ ஆர் ரிட்டர்னிங் டு தி லார்ட், ரியலைசிங் தட் யூ ஹேவ் மேட் a sin. தேவஜனம், அப்போ இது சாதாரண துக்கம் கிடையாது, இது பாவத்துக்காக நம்ம துக்கப்படுகிறது.
ஆண்டுட்டு மறுபடியும் திரும்புறது. அப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, அடுத்தது போ. அப்படி இருக்கிறவர்கள் என்ன பெறுவார்களா? ஆறுதல் பெறுவார்கள். ஆறுதலுக்கு வார்த்தைக்கும் இப்ப இன்னும் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. இட்ஸ் மோர் தென் ரிலீஃப். சாதாரண ஒரு இளைப்பாறுதல் கிடையாது, அப்பா கொஞ்சம் ரெஸ்ட், அது கிடையாது. இந்த வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் உண்டு. வாசிங்க தமிழ் அந்த வசனத்தை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்பனா பாவத்தை அறிந்திருந்து ஆண்டவர்ட்ட திரும்புறவர்கள் இயேசு சொல்றாரு அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். சரி, அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கிரேக்கர் முறையில பராகாலியோ, சாரி தமிழ்ல வாசிக்கிறமே வாசிட்டேன், பராகேலியோ. பராகேலியோ என்ற வார்த்தை இந்த கிரேக்கர் மொழி. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, கூட சென்று பக்கத்துல தோல் மேல போட்டு ஆறுதல் படுத்துகிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். டு கோ, சென்று, டு கால், டு என்கரேஜ், பக்கத்துல நின்று ஆறுதல் படுத்துகிறது. அது வந்து உணர்வை குறிக்கும். பர்சனலான ஒரு இன்டிமேட்டான நெருங்கின ஒரு 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 வார்த்தை தான் இந்த வார்த்தை. இட்ஸ் வெரி இன்டிமேட் வேர்ட். நெருங்கி கூட இருக்கிறது. அந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். சரியா? இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சோன்னா பாராண்டு பிரிக்கலாம். அப்பனா பக்கத்துல, லாங் சைட், பக்கத்துல, பக்கத்துல நிக்கிறது, கூட நிக்கிறது, இப்படி பக்கத்துல நின்று கூடயே வச்சுக்கிறது, அழைத்து கொள்றது. டு கோ அலாங் அண்ட் டு கால், பக்கத்திலே வைத்துக் கொள்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, உண்மையாவே மனசார ஆண்டவர்கிட்ட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நெருங்குறவர்கள ஆண்டவர் நீ பாவம் பண்ணிட்டே நீ தூரம் போன ஆண்டு சொல்ல மாட்டாரா? ஆண்டு என்ன சொல்லுவாரா? பக்கத்துல அணைத்து கொண்டு பக்கத்துல வைத்துக் கொள்வார். அதுதான் அதோடைய வார்த்தைக்கு, இந்த இந்த வசனத்துக்கே அர்த்தம். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய அணைத்துக் கொள்கிறதோ அந்த வார்த்தை அதுதான் குறிக்கிறது. இந்த வார்த்தையும் ஃபியூச்சர் பேசிவ் இண்டிகேட்டிவ். கிரேக்கர் முறையும் தமிழ் முறையும் எனக்கு கிரீக் சொல்லி கொடுத்த சீன வாத்தியார் குணரப்பாட்டில் உள்ளவர், எஸ்டிஎம்ல, அவர் தான் கிரீக் சொல்லி கொடுத்தார். அவர் என்னைக்குமே சொல்லுவார், அவர் நமக்கு கிரீக் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்டிஎம்னா அவர் தமிழ் கிளாஸ் போயிட்டு வந்தார், தமிழ் பேசுவார். ஏன்னா தமிழும் கிரீக்கும் ஏறக்குறைய ஒன்றுன்னுவார். கிளாஸில் என்றைக்குமே எங்களுக்கு ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவார். இந்தியன்ஸா மஸ்ட் பாஸா வெரி ஈஸி நோ கிரீக் அப்படின்னு. ஃபியூச்சர் பேசிவ் இண்டிகேட்டிவ் அப்படின்னா, ஃபியூச்சர் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை பராகேலியோ, அந்த வார்த்தை வந்து ஃபியூச்சர் அப்படின்னா நடக்க போறது. அப்ப ஏன் இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்னா, இது எதிர்காலத்துல நிச்சயமா நடக்கும். தமிழ் என்ன எப்படி இருக்கு அந்த வார்த்தை, என்ன சொல்லலாம்? நிறைவேறும். நிறைவேறுனா என்னது? அது கண்டிப்பா நடந்து ஆகும். அந்த பராகேலியோ வந்து அதுதான் அதோடைய அர்த்தம். அது ஃபியூச்சர் பேசிவ் இண்டிகேட்டிவ். சரி, ஃபியூச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? பேசிவ், பேசிவ்னா என்ன தெரியுமா? நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்லை, ஆண்டவரே கொடுக்கிறது. அதான் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்யாம பெற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பேசிவ். ஆக்டிவ்னா நம்ம செய்யறது, பேசிவ்னா நம்ம செய்யறது இல்லை, ஆனா மற்றவங்க செய்யறதுனால நம்ம பெற்றுக்கொள்றது. அப்ப இயேசு பயன்படுத்த பராகேலியோ ஆண்டவர் தெரிஞ்சே பயன்படுத்த, நீ ஆறுதல் பெறுவ, இந்த ஆறுதல் எதிர்காலத்துல நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நீ ஏதோ பண்ணனால உனக்கு கிடைக்காது, நான் உன் பக்கத்துல வந்தனால உனக்கு கிடைக்கும். அதான் அதோடைய அர்த்தம். மூன்றாவது, அதோட முடியல, இண்டிகேட்டிவ். இண்டிகேட்டிவ்னா என்னன்னா அப்சல்யூட் சர்டனிட்டி இட் வில் ஹேப்பன். அப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? யாரெல்லாம் உண்மையாவே மனசார ஆண்டவர்கிட்ட மன திரும்பி போறார்களோ, பாவம் செஞ்சிட்டேனேன்னு உணர்ந்து கொண்டு ஐயோ நான் இந்த பாவம் நான் செஞ்சிருக்க கூடாது, நான் எப்படி இந்த பாவத்தை செஞ்சேன்னு மனசார அறிந்து கொண்டு ஆண்டவர் முன்பதாக போய் மன திரும்புகிறார்களோ, இயேசு சொல்றாரு நிச்சயமா அவர்கள் ஆறுதல் பெற்றே ஆவார்கள். அதான் அதோடைய அர்த்தம். நான் பக்கத்திலேயே நிச்சயமா அவர்கள் கூடவே இருப்பேன்ற அர்த்தம் தான் இந்த வார்த்தை. இப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ரொம்ப ஆழமான அர்த்தம் உண்டு. ஆகையால் தேவஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். இதே வார்த்தை, ஆறுதல் என்ற வார்த்தை தான்
யோவான் 14வது அதிகாரம் வசனம் 16 வாசிங்க. ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ம், அப்பொழுது என்றென்றைக்கும் ம். உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு உங்க கூடவே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய ம், வேறொரு தேற்றரவாளனை ம். அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். தேற்றவாளன் இந்த வார்த்தை இருக்குல்ல, ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, ஹெல்ப்பர்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தை தான் பராக்கேலியோன்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை. அப்ப எப்படி ஆவி, இயேசு சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆவியானவர் வருவாரு, அவர் தேற்றவாளன் எப்போதும் உன் கூடவே இருப்பான்ற வார்த்தைக்கு அதே வார்த்தை தான் நம்ம மன திரும்பி இயேசு கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இது நீ செஞ்சதுனால கிடையாது, ஆனா நான் உன் கூட எப்போதுமே இருந்து நீ இளைப்பொறுதல் படவே கண்டிப்பா படுவாய், ஏன்னா நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்ற வார்த்தை தான் இந்த வசனத்தின் அர்த்தம். தேவ ஜனமே, that is the exact same word for the word, the root word, the same for the word helper. ஆகையால் தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, அது பாக்கியவான்கள். ஏன் மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட, ஆண்டவர் நான் தப்பு பண்ணியிருக்கேன், தவறு பண்ணியிருக்கேன், ஆண்டவர்ட்ட மறுபடியும் உறவை சரிப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பக்கத்திலே கூட இருந்து ஆறுதல் படுத்துவார். ஆமென். தேவ ஜனமே, இன்றைக்கு அது என்னத்தை குறிக்குதுன்னா, தேற்றவாளன் எப்படி நம்ம கூடவே இருப்பார் என்று இயேசு சொன்னாரோ, இயேசு இன்னொன்னு சொல்றாரு, பாவத்தை அறிக்கிட்டு அவர்கிட்ட போகும்போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து ஆறுதல் படுத்துவார். பக்கத்திலே இருந்து நமக்கு ஆறுதல் படுத்துவார். எப்பங்க? மனசார வாழ்க்கையில பாவத்தை அறிக்கிடும் போதுதான். இல்ல நான் இப்படிதான் சொல்லிட்டு நெஞ்ச தூக்கி நடந்தா பக்கத்துல அவர் வந்து நிக்க மாட்டாரு. யார் வந்து நிப்பா, எது வந்து நிற்கும், நீங்களே யோசிச்சுக்கோங்க. தேவஜனம், இன்றைக்கு இப்படியாக நானும் நீங்களும் ஆண்டவர்ட்ட நெருங்க வேண்டுங்க. குவீன் விக்டோரியா, இங்கிலாந்து தேசத்துல குவீன் விக்டோரியா இருக்கிற காலகட்டத்தில் குவீன் விக்டோரியாவோட மகன் இறந்து போயிட்டாங்க. இது சரித்திரத்தில் இருக்கு. அவங்க ஒரு மகன், எந்த வயசுன்னு தெரியல, நான் ஃபுல்லாக வாசிக்கல ஹிஸ்டரியை, ஆனால் ஒரு மகன் இறந்து போயிட்டார். ஸோ மிக மோசமான ஒரு அழுத்தத்தில் கடந்து போனோன்னே அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இன்னொன்று இருக்கிற ஒரு வீடோ சிங்கிள் மாதர், அவங்களுக்கு இருந்த ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியோன்னே, பையன் சொல்லும்போது சின்ன பையன், பெரிய பையன் கிடையாது, சின்ன பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லோன்னே இவங்களும் பையனை அழுது வேதனையோடு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி இந்த குவீன் விக்டோரியா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீட்டிலே இருந்தாங்களாம். அப்போ இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் போயிருச்சு, விக்டோரியா குவீன் வந்து இந்த இறப்பு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு நாள் அங்கேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மறுநாள் இந்த அடக்கம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் போயிட்டு அங்கே கேட்குறாங்க அந்த சிங்கிள் மாதர்கிட்ட, இந்த குவீன் விக்டோரியா வந்தாங்களே, என்ன செஞ்சாங்க? பெரிய பணக்காரங்க, காசு ஏதாச்சும் கொடுத்தாங்களா, இல்லை ஏதாச்சும் பேசுனாங்களா, ஏதாச்சும் சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுகிறாங்க, நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் வந்து என் பக்கத்தில் உட்காந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக அழுந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அழுந்து முடிச்சோன்னே போயிட்டாங்க, அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். அப்போ அந்த குவீன் விக்டோரியா செஞ்சது என்ன தெரியுமா? பக்கத்திலே இருந்து ஒரு ஆறுதலாக, நான் கடந்து போனேன், இப்போ நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னோட சேர்ந்து அழுந்து இது கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போனாங்களாம். தேவஜனமே, இன்றைக்கு வேதனையோடு முழுமனதோடு பாவத்தில் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு உடஞ்சி போகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். நித்திரிய சமாதானத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். சும்மா கஷ்டத்தை கடந்து போகும்போது துயரத்தை கடந்து போகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டு எப்ப என்னை ஆறுதல் படுத்திடுவார்னு சும்மா நம்ம காசு இல்லாத போது, ஐயோ நான் காசு இல்லை, ஆண்டு துன்பத்தை கடந்து போறேன், ஆண்டு இழப்பாறுதல் கொடுப்பாரு. இல்லை குடும்ப பிரச்சனை, ஆண்டு ஐயோ கஷ்டத்தை கடந்து போற, ஆண்டு இழப்பாறுதல் கொடுப்பாரு. அது கொடுப்பாரு தான். ஆனால் இந்த வசனம் அந்த வசனம் கிடையாது. இந்த வசனம் பாவத்தை அறிந்திருந்து பாவத்தை அறிக்கேட்டு போகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். ஆகியால் சரி, அப்ப இந்த வசனத்துக்கு அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்னா நம்ம என்னங்க செய்யணும்? ஒன்னாவது, பி ரியல், உண்மையா இருங்க. ஆண்டவர்ட்ட பாவத்தை அறிக்கையிடுங்க. தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது
பாவத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட வேதனைப்படுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே இந்த தவறு நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. அப்படி போகும்போது ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார். அதுதான் முக்கியம். பி ரியல் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இருங்க. தவறு பண்ணிட்டோம்னா, ஆண்டவர் நான் பண்ணது தவறு அப்படின்ட்டு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கை எடுக்கிறவர்கள் விட்டு விடுகிறவர்கள் என்ன பண்ணுவான்? இரக்கம் பெறுவான். அதை விடணும். ஆண்டவரே பண்ண தப்பு, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே நான் பண்ண தப்பு அப்படின்ட்டு பி ரியல் பிஃபோர் காட். யாரு முன்னுக்குங்க நம்ம ஏமாத்துறோம்? பாஸ்டர் ஏமாத்திரலாம், லீடர்ஸ் ஏமாத்திரலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. பி ரியல் பிஃபோர் காட். ஆண்டவரே தப்புனா, ஆண்டவரே அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க. அப்படி இருக்கும்போது தான், பாவத்தை அறிக்கையிடும் போது தான் ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். பி ரியல் பிஃபோர் காட். அந்த பாவத்தை ஒத்துக்கிறதுக்கு மனசு வரணுங்க. admit our mistake and weaknesses. be real before God. ரெண்டாவது, be in rest. be rest என்று சொல்லும்போது அந்த பாவத்தை அறிக்கையிட்டு வாழ்க்கையில விடுதலை பெற்று சமாதானத்தோடு இருங்க. இன்னைக்கு எத்தனை நேரத்துல நம்ம முன்னுக்கு என்ன வேணுமாலும் படம் காட்டிடலாம், ஆனா புண்ணால செஞ்ச தவறு குத்திக்கிட்டே இருக்கும். இருக்குதா? இது நீ பண்ணியே, இது நீ பண்ணியே, இதை நீ இன்னும் சரிப்படுத்தலையே, இந்த பாவத்தை நீ இன்னும் அறிக்கையிடலையே, இதை போய் நீ இன்னும் ஒத்துக்கலையே, இதை நீ பண்ணியே, இது முன்னாடி பேசுனியே, மற்றவங்களை தப்பா பேசுனியே, குத்திக்கிட்டே இருக்குதா? அது சமாதானம் இல்லைங்க, அது பாக்கியவான்கள் கிடையாது. அப்போ பி ரெஸ்ட் இன் இஸ் பிரசன்ஸ். அவர் பிரசனத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் பண்ண, ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்ட்டு கேட்குற உண்மை நமக்கு வரணும். ஏன்னா அப்படி வரும்போது தான் ஆண்டவர் நம்ம மறுமிப்பார். காட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். இந்த ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் இருக்கா? பால் லாரன்ஸ். இந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை அதுதான். அவங்க அதுல இருந்து மீண்டு போல, துக்கத்திலேயே இருந்து 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 என் பையன் செத்து போயிட்டான், அது என் பையனோட இடம், ஒன்றுத்தையும் நவுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சது எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது. பாவத்தை அறிக்கையிட்டு இளைப்பாறுதல் பெறணும். we must be comforted by God. தேவஜனமே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி நான் சொல்லுகிறேன். 11 வயசு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி பயங்கரமான வேலைலாம் செஞ்சிருக்கிறேன். எங்கள் அப்பா கை கூட நான் ஓங்கியிருக்கிறேன். 11 வயசுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை கட்டவத்தில் ஏசியிருக்கிறேன், பந்தில் ஆடுற படாங்கள. என் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இதில் மறிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் ஆண்டு நாம மகிமைப்படட்டும், அப்படிதான் இருந்துச்சு. 11 வயசுல எங்க அப்பா பிரசங்கம் பண்றாரு. வெளியூர்ல இருந்து, இந்தியால இருந்தெல்லாம் யாரும் வரல. எங்க அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 10 கட்டளை. அப்ப அதுல பொய் சொல்லாமல், எப்படி வரும்? இருப்பாயாக அப்படின்னு வருகிற அந்த ஒரு 10 கட்டளை அது குறிப்பா பேசும்போது எனக்குள்ளார ஏதோ ஒண்ணு, நம்ம அவ்வளோ பொய் சொல்லி இருக்கிறோமே, எவ்வளோ தவறு பண்ணி இருக்கிறோமே, என்னெல்லாம் பொய் சொல்லி இருக்கேன் தெரியுமா? ஸ்டாண்டர்ட் 3ல ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல, எக்ஸாம் பேப்பர்லாம் மாற்றிருக்கேன். என் பேர் அழிச்சு கூட்டா பையன் பேரை போட்டு, அவன் பேப்பர் எடுத்து என் பேரை போட்டு, பயங்கரம். அவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன், இன்னிலிருந்து நான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி. அன்னைக்கு தான் ரட்சிப்புனா என்னன்னு நான் பார்த்தேன். என் வாழ்க்கை எப்படி அதுக்கு முன்னாடி இருந்தது. ஸ்டாண்டர்ட் 1ல ஏபிசி தெரிலன்னு சொல்லிட்டு, இதே ஏசிஎஸ் ஸ்கூலில் தான் 1Rல இருந்தேன். அப்போனா 2வது கிளாஸில் இருந்தேன். ஏபிசி கூட ஒழுங்காக தெரியாது. கடைசி கிளாஸ் போனேன் ஸ்டாண்டர்ட் 2ல. 2I ஏசிஎஸ்ல இருக்கும், அந்த கிளாஸ் தெரியும். 2Iல இருந்தேன். அப்புறம் ஒரு கிளாஸ் முன்னுக்கு வந்துட்டேன். 10 வயசுல ஃபார்ம்னா கடைசிக்கு 2வது கிளாஸ். IM அதுக்கு முன்னாடி மெத்ரி சீப்போல போலா குபங்சான் ஏசிஎஸ் மெத்ரி சீப்போ ஆய்க்குள்ள இருந்தேன். எம்முக்கு வந்துட்டேன். ஆனால் 5ஆம் என்னைக்கு நான் அதை ஆண்டவரே உங்க முன்னுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆரம்பிச்சேன், என் படிப்பு ஆண்டவர் மாத்தினாரு. அதே வருஷம் கிளாஸ்ல 1வது எடுத்து 1001ல் ஸ்டாண்டர்ட் 6ல 3வது கிளாஸுக்கு வந்தேன். ஃபார்ம் 1ல 2வது கிளாஸுக்கு போனேன். ஃபார்ம் 5 முடிக்கிற வரையிலும் ஏசிஎஸ் ஸ்கூலில் 2வது கிளாஸ்லேயே முடித்தேன். இது எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை, ஆனால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு 11 வயசுல
என் தப்பை நான் ஒத்துக்கொண்டேன். ஆண்டவர், நான் நிறையா பொய் சொல்லியிருக்கிறேன், எங்கள் அண்ணனை ஏசியிருக்கேன், எங்கள் அப்பாவை கை ஓங்கியிருக்கேன், இது எல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். எப்போ? 11 வயசுக்கு முன்னாடியே. ஆனால் இன்னைக்கு நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு நான் மாறினேன். அதான் சொல்லேன், நான் என் ரட்சிப்பின் அனுபவம் 11 வயசு. I will never forget the year that really changed my life. ஒரு மூவ் தான். நான் பொய் சொன்னேன், நான் மாறணும். இன்னைக்கு எத்தனை பேருங்க அந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறோம்? ஆமாம், இது நான் செஞ்சேன், நான் மாறணும். ஆமாம், நான் சும்மா சண்டை போடுறேன், நான் மாறணும். நான் தான் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் மாறணும். எத்தனை பேர் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறோம் கான்ஷியஸ்லி? அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். என்ன வார்த்தை அது? துக்கமா? துயரம். அந்த துயரத்து வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். என்னைக்கு நான் தெரிஞ்சே என் பாவத்தை நான் ஆண்டுட்டு நான் அறிக்கையிட்டேன், அன்னைக்கு நான் மாறினேன். இன்னைக்கு ஆண்டவர் எங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அந்த ஒரு முடிவு என் வாழ்க்கையை அப்படியே மாத்திருச்சு. One day changed my life. One decision changed my life. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி அறிந்து இருந்து ஆண்டவர்கிட்ட மறுபடியும் மன திரும்புறது தாங்க ஆண்டவர் சொல்றார், இயேசு பாக்கியவான்கள். அது ஆண்டு சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், நான் மாறணும். சரி, 3வது சொல்லி முடிச்சாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட பி ரியல், ஆண்டு முன்பதாக உண்மையா இருங்க, ஆண்டு சமூகத்துல போய் இருங்க. ஆண்டவர் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோங்க, மன திரும்புங்க. மன திரும்பும் போது பி ரேடியன்ட். ஏன்னா ஏற்கனவே அந்த அர்த்தத்தை நான் சொன்னேன். பாக்கியவான்களுக்கு அர்த்தம் என்ன? மக்காரியோ ஞாபகம் இருக்குதா? அது என்ன அர்த்தம்னா, எல்லா விசாரமும் ஆக வேண்டும். என்லார்ஜிங் அவர் டெரிட்டரி அண்ட் பீயிங் அண்டர் காட்ஸ் ஃபேவர். ஆண்டோட தயவு கீழாக இருந்து நம்மளோட எல்லைகள் விரிவான. இட்ஸ் நாட் சந்தோஷம் மட்டும் இல்லை, ஆசீர்வாதம்னு சொல்லும்போது சந்தோஷத்தை மட்டும் யோசிக்க இல்லை. ஆண்டு நம்ம எல்லைகளை விரிவாக்குவார், விசாலமாக்குவார். ஆண்டோட தயவு நம்மளோட எப்போதும் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டுகிட்ட எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு ஆண்டுகிட்ட மனம் திரும்பி வரும்போது ஆண்டோட ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையை மாத்தோங்க. The blessings will transform our life. தேவஜனம், இன்றைக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாக மற்றவருக்கு முன்பதாக வைக்கும். அதுதான் மலை மேல இருக்கிற பட்டணம் போல நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்கமாக வைக்கும். இல்லாவிட்டால் வேற எதுவுமே கிடையாது. Nothing else will transform our life. இதுதாங்க ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 14 இருந்து 16 எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் சொல்ல, உங்களோட ஒளி மற்றொரு மேலாக பிரகாசிக்கட்டும். அந்த பிரகாசம் எப்போ திரும்ப வரும்? பாவத்தை ஆண்டு முன்பதாக உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மன திரும்பி போகும்போது ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க வைப்பார். ஆமென். ஆகையால் தேவ ஜன்ம, இன்றைக்கு அந்த பாக்கியம் நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்க. a life that is changed. ஆகையால் கடைசியாக கன்க்ளூஷன், we need more than mourning. இது சாதாரண அழுவை கிடையாது, துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது. இது அதுக்கும் மேலே. இது வெறும் வழியிலையோ இல்லைன்னா கஷ்டத்துலையோ வருகிறது கிடையாது. இது ஆண்டு நம்மளை மாத்துகிறத குறிக்கிறது. This is God changing our life, renewing our life, restoring our life. So be real, be rest in God's presence and be radiant to the world. Amen. அதுதாங்க பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களா இருக்கணும்னா இயேசு உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நம்ம யாவரும் அறிந்து கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் பக்கத்துல சென்று, இந்த பாவத்தை அறிக்கையிடும் போது ஆண்டவர் சொல்றார், நான் பக்கத்துல இருப்பேன், இளைப்பாறுதல் நான் தரேன் ஆண்டவர் சொல்றார். அவர் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். லெட்ஸ் ப்ரே.